ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இல்லையா? ஸோ நம்ம தேசத்தோட தந்தை மகாத்மா காந்திக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்றே சிலபஸ் டீகோடிங் பார்த்தோம். 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் டீகோடிங் வேர் டு ஸ்டடிலாம் பார்த்தோம் இல்லையா? அந்த வீடியோலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் சொல்லிடணும் என்ன சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் இருக்கு இல்லையா? 40 கொஸ்டின் ரீசனிங் பகுத்தறிவு, அதுக்கான ஃப்ரீ ஆன்லைன் யூடியூப் கிளாஸஸ் காந்தி ஜெயந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான முதல் கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிலபஸ் ஒரு தடவை போய் பார்த்துடலாம், இந்த ரீசனிங்கில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியமும் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 27 டாபிக்: அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப்பு, பசில்ஸு, டைஸு, டைரக்ஷன், டிஸ்டன்ஸு, லாஜிக்கல் வென் டயக்ராம், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், அரித்மெட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் புதுசு. சரியா? சிமிலாரிட்டிஸ், டிஃப்ரென்ஸு, காலண்டர், பெர்முடேஷன், காம்பினேஷன், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர், லாஜிக்கல் ரீசனிங், ஃபிகர் சீரியஸ், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன், வேர்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜ், எம்பெடட், விஷுவல் ரீசனிங், ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ஸோ இதில் இந்த விஷுவல் ரீசனிங், அப்புறம் இந்த லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக்கல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங், இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மற்ற டாப்பிக்லேயும் வரும். சரியா? லாஜிக்கல் ரீசனிங்னா இது எல்லாத்துலேயும் லாஜிக்கல் ரீசனிங் கலந்து தான் இருக்குது. புரியுதா? அதே மாதிரி விஷுவல் ரீசனிங்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஃபிகர் சீரியஸ்லாம் விஷுவல் ரீசனிங் தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே இருந்துச்சு பாருங்கள், அந்த மிரர் இமேஜ்லாம் விஷுவல் ரீசனிங் தான். எம்பெடட் ஃபிகர் விஷுவல் ரீசனிங் தான். ஃபிகர் கிளாசிஃபிகேஷன் விஷுவல் ரீசனிங் தான். ஸ்கொயர் கம்ப்ளீஷன் விஷுவல் ரீசனிங் தான். இதுவும் விஷுவல் ரீசனிங் தான். இது இல்லாமல் விஷுவல் ரீசனிங் அப்படின்னா ஸோ இன்னும் இருக்க மிச்சத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி தான் ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் அப்படின்னா இதெல்லாம் ஆல்ஃபா நியூமெரிக் தான். என்னது? அனாலஜி ஆல்ஃபா நியூமெரிக் தான். கிளாசிஃபிகேஷன் ஆல்ஃபா நியூமெரிக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிங், டிகோடிங் ஆல்ஃபா நியூமெரிக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் இருக்கு இல்லையா? இதில் ஆல்ஃபா நியூமெரிக் வரும். நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் ஆல்ஃபா நியூமெரிக் தான். சிம்பாலிக் ஆப்ரேஷனும் ஆல்ஃபா நியூமெரிக் தான். வேர்டு பில்டிங் கூட ஆல்ஃபா நியூமெரிக் தான். சரியா? அதில் தான் வரும் எல்லாமே. அரித்மெட்டிக்கல் ரீசனிங்னா ஃபுல்லாக மேக்ஸ் ஓரியன்டாக. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன், இதுதான் அரித்மெட்டிக் ரீசனிங் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் இந்த அனாலஜி கூட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ரீசனிங்கில் தான் வரும். ஸோ இது எல்லாமே எல்லாத்துலேயும் சேர்ந்தது தான். அதை தாண்டி அவன் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும் எல்லாத்தையுமே. ஸோ அவங்க என்ன கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப டீப்பாக ரீசனிங்லேருந்து தெளிவாக, அதாவது ரொம்ப ஆழமாக கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. சரியா? ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் கொஷின். சரியா? ரொம்ப நார்மலாக எதிர்பார்த்துட்டு போக வேண்டாம். ஆனால் அப்படி ஒன்றும் கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? ரொம்ப டீப்பாக கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமம்னு நினச்சிக்காதீங்க. இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு, நம்ம சிலபஸ்லேயே இருக்கிறதுலே ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த 40 கொஷின் தான் ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் சிலபஸ் பார்த்துடலாம். இது பாருங்கள், இதுதான் தமிழ் சிலபஸ்ஸு. பாருங்கள், ஒத்தத்தன்மை, வகைப்படுத்தல், குறியீடுகள், உறவு சம்பந்தமான கணக்கு, புதிர்கள், பகடை, திசை, தூரம், தர்க்கவெண் வரைபடங்கள், தர்க்க ரீதியான எண் எழுத்து, அதுக்கப்புறம் எண் கணித பகுத்தறிவு, கூற்றின் உண்மைத்தன்மை, ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும், நாள் காட்டி, வரிசை மாற்றம், சேர்க்கைகள், விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்தல், தர்க்க ரீதியான பகுத்தறிவு, உருவ வரிசை, எண் செயல்பாடு, குறியீட்டு செயல்பாடு, வார்த்தை கட்டுமானம், கூற்று மற்றும் முடிவு, முகவரியினை பொருத்துதல், பிரதிபிம்பங்கள், உட்பொதிந்த படங்கள், காட்சி பகுத்தறிவு, உருவ வகைப்பாடு, சதுர நிலை. இதில் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தமிழில் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்காக நீங்கள் ரீசனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தமிழ்லேயே அப்படியே ஃபுல்லாக போகாதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப மஸ்ட்டு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசனிங் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் ஓரியன்டாக தான் வரும். இப்போது உதாரணத்துக்கு இங்கே இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா நியூமெரிக் இருக்கு இல்லையா? எண் கணித, இது அரித்மெட்டிக். ஆல்ஃபா நியூமெரிக் எங்கே இருக்குது? எத்தனாவதாக இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம். 9வது டாபிக் இங்கே என்ன? தர்க்க ரீதியான எண் எழுத்து. ஆமாம், இந்த இருக்குது பாருங்கள், இதுதான். ஸோ தர்க்க ரீதியான எண் எழுத்துங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண் எழுத்து இதெல்லாம் தமிழில் வராது. இப்போ எண்ணுனா 2 தான். ஓகேவா? எழுத்துனா தமிழில் ஆனா ஆவன்னா, இங்கிலீஷில் ஏபிசிடி.
இந்த இடத்துல அவன் எழுத்துன்னு மென்ஷன் பண்ணுறது இங்கிலீஷில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க, தமிழில் கொடுக்க மாட்டாங்க, இங்கிலீஷில் தான் வரும். நம்ம ரீசனிங்கில் பார்ப்போம் இல்லையா. ஸோ BXY அப்படிங்கிறது FQTன்னு இருந்துச்சுன்னா CUV அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. இதுதான் அந்த எண் எழுத்துங்கிறது. இதுக்கு நடுப்புற நம்பர்லாம் வரும். இங்கே 5 இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக இங்கே 6 இருக்கும், இங்கே வந்து 11 இருக்கும், இங்கே என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ எண் எழுத்துங்கிறப்போ இங்கிலீஷ் தான். அது நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. தமிழில் வரதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால நீங்கள் படிக்கிறப்பவே இங்கிலீஷ் ஓரியன்டாக கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அது மொத்தமாக ரீசனிங்கே சொல்கிறேன். நீங்கள் வந்து தமிழ்லே போகாமல் இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. என்ன காரணம், இதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். நம்ம இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்களா, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டினில் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. கரெக்டாக 2 கொஸ்டினில் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது, நமக்கு தெரியும். ஒன்று மேக்ஸு அந்த 850 சம்மு தமிழில் வந்து அதுக்கு அர்த்தமே மாறிடுச்சு, சுத்தமாக மாறிடுச்சு. ஒருத்தங்க வந்து 30 நிமிஷம் முன்னாடி போகிறாங்க அப்படின்ற மாதிரி 8:50க்கு போயிருந்தா அவனை விட 40 நிமிஷம் பின்னாடி வந்தானா மீட்டிங் ஆரம்பித்த டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பாங்க. தமிழில் மீனிங் மாறி இருக்கு, இங்கிலீஷில் கரெக்டாக தான் இருக்குது சரியா. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல் இது கொடுத்துருக்காங்க இல்லையா. எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பின்னாடி முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை படிச்சு பாருங்க. அதிலே கொடுத்துருப்பான். ஒரு கொஸ்டின் பேப்பரில் இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆங்கில வடிவே இறுதியானது அப்படின்னு நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான். ப்ரிலிம்ஸுக்கு அப்படின்னா மெயின்ஸுக்கெலாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ரீசனிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாது, பக்காவாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி நார்மல் மேக்ஸ் அம்மே அந்த அளவுக்கு கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணலை. அப்படிங்கிறப்போ ரீசனிங்லாம் என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல சரியா. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. தமிழ்லேயே படிச்சுட்டு போயிட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ நமக்கு 40க்கு 40 டார்கெட்டு. அதுக்கு சின்னதாக எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணலாம், சின்ன சின்ன இங்கிலீஷ் இன்னும் பெருசாக கஷ்டமெல்லாம் இருக்காது, பேசிக் இங்கிலீஷாக தான் இருக்கும், அதை படிச்சுட்டு போகிறோம் சரியா. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதில் நம்ம அப்படியே ஒரு டாப்பிக்காக தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் ஒத்தத்தன்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே. அனலாஜி சரியா, ஒத்தத்தன்மை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸுக்கான ரீசனிங் சீரியஸ். இந்த சீரீஸ்க்கு நம்ம வச்சிருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா 40 நமது அப்படிங்கிறது தான் இதான் சீரீஸ்க்கான நேம் சரியா. 40 நமது 40 அவுட் ஆஃப் 40 இதுதான் நம்மளோட டார்கெட் ஓகேவா. ஸோ பகுத்தறிவு ரீசனிங் டிஎன்பிசி குரூப் 2A ரீசனிங் கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது அனாலஜி. அதில் பார்ட் 1 தான். அனாலஜி கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு, அதனால் 2 பார்ட்டாக பிரித்து பார்க்கலாம் சரியா. இன்றைக்கி பார்ட் 1, இன்னொன்று நாளைக்கு பார்ட் 2 இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம 2 பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். நான் ஞாபகம் வச்சுக்கேன் சரியா. ஓகே ஒரு நிமிஷம். சரி ஓகே, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அனாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனாலஜினா என்ன, ஒத்தத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கான விளக்கம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாலஜி அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ். கரஸ்பாண்டன்ஸ்னால் அதை சார்ந்தது, இல்லைன்னா அது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி. ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம தம்ப்நெயிலில் என்ன பண்ணோம், விக்ரம் வேதா அந்த போஸ்டர் எடுத்து போட்டிருக்கேன். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சீனில் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லுவா தெரியுமா, எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார், நானும் கொள்கிறேன் நீங்களும் கொள்றீங்க அப்படின்னோடனே மாதவன் என்ன சொல்லுவார்னா, ஆமாம் நான் கொள்றதெல்லாம் கெட்டவங்க, நானும் நீயும் ஒன்னாடா அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ அனாலஜினா அதுதான் பேசிக்காக, புரியுதா. இந்த பக்கம் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள மாதிரியே இந்த பக்கமும் ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க தான், அதாவது இவங்களே இந்த பக்கம் ஏ பின்னு வச்சுக்காங்க. ஏ வந்து இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் ஏ மாதிரியே பியும் இருப்பார். ஏதோ ஒரு வகையில் ஒத்து போயிடுவாங்க சரிங்களா, ஏதோ ஒரு வகையில் ஒத்து போயிடுவாங்க. அதுதான் சரிங்களா. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் செந்தில் சொல்வார் தெரியுமா, அதே தான் அனாலஜினா. அதுதான் சரியா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை தான் நம்ம அனாலஜின்னு சொல்ல போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க கொஸ்டினில் ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்க ஏ பி இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சி கொடுத்துட்டு டியோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உதாரணத்துக்கு தாய் மகன் வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு அம்மா கொடுக்குறாங்க, அம்மா அப்புறம் அவரோட மகன்.
கொடுத்துருவாங்க. சரியா? என்ன கொடுப்பாங்கன்னா பேர் சொல்லி கொடுப்பாங்க. இங்கே லட்சுமின்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து குகன் வச்சுக்கோங்களேன். எப்படி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் அப்படின்னா, குகன் என்பவர் லட்சுமியின் மகன் எனில் எனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ராம் என்பவர் அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க கொடுத்துருக்குறாங்களோ அதே ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்கள் அங்கேயும் கொண்டு வரணும். ஸோ இப்போ இங்கே குகன் லட்சுமியோட பையன் அப்படின்னா இங்கே ராம் என்பவர் யாரோட பையன்? அப்போ இங்கே அம்மாவா அப்பாவான்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? யாரோட பையன் அப்படிங்கிறத தாண்டி அம்மாவா அப்பாவான்னு யோசிக்கணும். அங்கே லட்சுமின்னு அம்மா தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கேயும் அம்மா தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஆப்ஷனில் ராம் என்பவர் தசரதனின் மகன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமணனின் அண்ணன், அப்புறம் சீதையின் கணவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கைகேயின் மகன் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மகன் தானே தேர்ந்தெடுக்க போகிறோன்ட்டு தசரதனை குறிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல அங்கே வந்து லட்சுமி தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே வந்து என்ன நீங்கள் பண்ணணும்? கைகேயை தான் குறிக்கணும். சரியா? அதுதான் இவ்வளோதான்ப்பா ஒத்தத்தன்மைனா, இவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சுப்பா. அந்த பக்கம் கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரியே இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம் முடிஞ்சு போச்சு. இதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. அனாலஜினா 4 டைப் வரும். சரியா? 4 டைப் வரும். ஸோ என்னென்ன டைப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் அனாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது எண்கள் வச்சு ஒத்தத்தன்மை. அப்புறம் எழுத்துக்கள் வச்சு ஒத்தத்தன்மை. அப்புறம் லாஜிக்கல் ஒத்தத்தன்மை, லாஜிக்கல் அனாலஜின்னு சொல்லுவாங்க, தர்க்கவியல். அப்புறம் படங்கள் ஃபிகர்ஸ் வச்சு அனாலஜி. இதில் ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, இது வந்து ஈஸின்னு சொல்லுவாங்க, ஈஸி லெவல். டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நார்மலாக டிஎன்பிசியில் கேட்குறது இதுதான் கேட்பாங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ நம்ம மெயின்ஸ் லெவலில் படிக்கணும் அப்படின்னா இதையும் சேர்த்து படிக்கணும். இது கொஞ்சம் மாடிரேட் லெவல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய யோசிக்கணும். இப்போ இந்த தர்க்கவியல்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, தர்க்கவியலுக்கு டாக்டர், பேஷண்ட். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ டாக்டர் பேஷண்ட்லாம் என்ன ரிலேஷன்ஷிப்பு? பேஷண்ட் அப்படிங்கிறவங்க டாக்டர்கிட்ட போவாங்க, கரெக்டாக? ஸோ உடம்பு சரியில்லாதவங்கள தான் பேஷண்ட்னு சொல்லுவோம். பேஷண்ட் யார்கிட்ட தான் போகணும்? டாக்டர்கிட்ட தான் போகணும். அப்போ மெர்ச்சன்ட்கிட்ட யார் வருவா? மெர்ச்சன்ட்னா வணிகர். வணிகர்கிட்ட யார் வருவா? நுகர்வோர், கன்சியூமர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக்கல்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டைரெக்டாக கேட்காம இப்படி கேட்டுருவாங்க. இந்தியா ருப்பி. ஸோ இந்தியாவோட பணம் வந்து ரூபாய். ஜப்பான் என்னன்னு கேட்டுருவோம். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஜப்பானோட ரூபாய் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜிகே ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இந்த லாஜிக்கல் அனாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் பேசிக்காகவே. அது தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அப்ரோச் பண்ண முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வேறு எப்படி சொல்லலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியா ருப்பி அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவில் வேறு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு திரௌபதி மர்மு அப்படின்னு கொடுத்துருவாங்க. திரௌபதி மர்மு. அப்புறம் இங்கிலாந்து எடுத்துப்போம், பிரிட்டிஷ். இப்போ இந்தியாவோட பிரசிடென்ட் திரௌபதி மர்மு. அப்போ பிரிட்டிஷ்க்கு யார்? பிரிட்டிஷ்க்கு பிரசிடென்ட் இல்லை, கிங்கு தானே. ஸோ அந்த கிங்கை தான் நீங்கள் போடணும். யார் இருக்காங்க? 2ஆம் சார்லஸா, அவரை தான் போடணும். புரியுதா? இப்படின்ட்டு லாஜிக்கல்னா எப்படின்னு புரியுதா? ஸோ இப்படி தான் இருக்கும் லாஜிக்கல்னா. ஸோ அது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபிகரும் அது மாதிரி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபிகர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வரைஞ்சு காட்டி சொல்லணும், நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆல்ஃபபெட் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் அனாலஜி. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒத்தத்தன்மைனா என்னென்ன. ஸ்ட்ரைட்டாக சம்முக்கு போயிடலாம் வாங்க. இப்போ இங்கே 3க்கும் 11க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இந்த 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு வந்து டிவைடர். இப்படி 2 டாட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு செட்டு, அதுக்கப்புறம் உள்ளது ஒரு செட்டு. இதையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தனித்தனியாக சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. இது 2க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுமாரி இங்கே உள்ள 2க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? இவர் ஒரு வீடு, இவர் பக்கத்து வீடு. இவர் வந்து இந்த வீடு, இவர் இந்த வீடு. 2 வீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் அப்பா பையன் இருக்க மாதிரி தான் இந்த வீட்லேயும் அப்பா பையனும் இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நடுவில் போட்டோம்னா காம்பவுண்ட் செவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடர். ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. அது மாதிரிலாம் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா, இதில் அது மேக்ஸில் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அந்த ப்ரொபோர்ஷன் விகிதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் தெரியுமா? A:B டபுள் டேஷு C:Dனா என்ன ஃபார்முலா போடணும்? AD = BCன்னு போடுவோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? AD = BCன்னு போடுவோம்.
சரியா? ஏன்னா இது பாருங்க a by b, a is to b னா a by b, இந்த மாதிரி டபுள் டேஷ் கொடுத்தா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம் c by d. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, ஏடியும் மல்டிப்ளை ஆகும் பிசியும் மல்டிப்ளை ஆகுமா, அப்போ ஏடி ஈக்குவல் டு பிசி. இது வந்து நமக்கு எதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் வரக்கூடிய ப்ரொப்போர்ஷன்ஸ்க்கான வேல்யூ இது. ஸோ இதை கொண்டாந்து எதில் சேர்க்காதீங்க, ரீசனிங்கில் சேர்க்காதீங்க. இதுக்கு பேர் ரீசனிங்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு அரித்மெட்டிக்கலாக எந்த ஆப்ரேஷனும் நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது அரித்மெட்டிக்கலாக ஃபார்முலா வச்சு போடக்கூடாது, நோ ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசனிங்னாலே ஃபார்முலாவே கிடையாது, ஃபார்முலாவே மறந்துடுங்க, எதுக்கு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா என்ன பண்ணக்கூடாது, a by b ஈக்குவல் டு c by dன்னு போட்டு ஏவையும் டியும் மல்டிப்ளை பண்ணி பிஐயும் சிஐயும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், 3/11 ஈக்குவல் டு 7/xன்னு வச்சுக்கோங்க. 3x ஈக்குவல் டு 77 வருமா, அப்போ x ஈக்குவல் டு 77/3ன்னு போட்டால் என்ன வரும், 2 பேலன்ஸ் 1 5 25.66ன்னு போகுமா. இப்படி ஒரு ஆப்ஷனே அங்கே இல்லை பாருங்கள். ஸோ இது வந்து இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் போகவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரீசனிங். ரீசனிங்னா இது ரெண்டுக்கும் அப்படியே டைரெக்டாக என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள், அதே ரிலேஷன்ஷிப்பை இங்கே பொருத்தணும், அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டுபிடிக்கணும், இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது பாருங்கள், ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அதானே பண்ண முடியும். 11ல் 3 போச்சுன்னா என்ன, அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு -8. ஸோ +8ன்னு வச்சுப்போம், 3 + 8 11. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், 7 + 8 15. ஆப்ஷனில் இருக்கா, இல்லை. அப்போனா அந்த லாஜிக்கெலாம் அவன் வைக்கலை, புரியுதா? ஸோ வேறு எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 3² என்னன்னு தெரியுமா, சரியா? இல்லை 3 × 3ன்னு போட்டு பார்ப்போம். 3 × 3 9, 9 + 2 11. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 3ஆல் தானே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 × 3 21 + 2 23. ஆப்ஷனில் இருக்கா, இல்லை, சரியா? இல்லை. ஸோ இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த லாஜிக்கில் அவங்க வைக்கலைன்னு அர்த்தம். அது ஸோ 23 இருந்துச்சுன்னா அந்த லாஜிக்கை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. நம்ம 2 முயற்சி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு முயற்சி வந்துருந்துச்சுன்னா அந்த தான், அதாவது 3 + 8ங்கிற மாதிரி 7 + 8 15 இருந்துச்சுன்னா 15 தான் ஆன்சர், நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, புரியுதா? அப்போ அது இல்லை, அந்த ஆப்ஷனே இல்லை. இப்போ அடுத்து நம்ம என்ன போயிருக்கோம், 3 × 3 + 2ன்னு போயிருக்கோமா. அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ 7 × 3 + 2, இந்த ஆப்ஷன் இல்லையே. அப்போ அடுத்து என்னன்னு பார்க்கணும். அடுத்து என்னன்னு பாருங்கள், 3² என்னது, 9, 9 + 2 11. அப்போ இங்கே 7² எடுத்து பாருங்க, 7² என்னது 49 + 2 தானே 51 இருக்கா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, புரியுதா? ஸோ இது வந்து லாஜிக்காக நீங்கள் எடுக்க வேண்டியது. ஆனால் இதுக்கு இதுதான் லாஜிக்காக இருக்குன்ற ஒரு அளவுகோலே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் 51க்கு பதிலாக 15 கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்னது, 3 + 8 = 11, 7 + 8 = 15. அவ்வளோதான், அதுவும் லாஜிக் தானே, அதுவும் ஒரு லாஜிக் தானே, இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல நீங்கள். இந்த கொஸ்டின்லாம் அந்த லாஜிக் நான் எடுக்கலை, அவ்வளோதான் வித்தியாசம், புரியுதா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் என்னவோ அதை பற்றி தான் பேசணும். 3² + 2 7² + 2. ஸோ x² + 2ங்கிற ஃபார்முலாவில் இந்த கொஸ்டின் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த எண்கள் மாதிரியே, ஓகேவா, இந்த எண்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு மாதிரியே தொடர்புடைய மற்றொரு எண்ணை தேர்ந்தெடுங்க. சூஸ் த அனதர் நம்பர் which has the same relation as the 3 numbers given in the question அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இதில் 3 நம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணி பார்க்கலாம். 3 + 14 என்னது 17, சரியா? 17 + 14 31. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு லாஜிக் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ 31 + 14 ஆட் பண்ணி பாருங்கள், 31 14 45. ஆப்ஷனில் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இந்த லாஜிக் அவன் ஃபாலோ பண்ணலை, சரியா? உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வருது 14 14, அதுக்காக அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வேறு என்ன பண்ணலான்னு பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஆனால் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பாருங்களேன், 31 விட எல்லாமே கம்மியாக தானே இருக்குது. ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னு பாருங்கள், 3 × 17னா 3 × 5 + 2ன்னு வரும். அப்போ 17 × 5னா எங்கேயோ போயிடும். அப்போ 17 × 1 பாயிண்ட் சம்திங் தானே வருது, அப்போ இது இல்லை. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இல்லை, டிவிஷன் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அடுத்த லாஜிக் யோசிங்க. அடுத்த லாஜிக் பாருங்கள், 3 17 31, இது 3 என்னது, ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி நிறையா லாஜிக்கில் நீங்கள் யோசிக்கணும் அதை. அப்போ இங்கே ப்ரைம் நம்பர் பாருங்கள், 9 ப்ரைம் நம்பர் கிடையாது, 15 ப்ரைம் நம்பர் கிடையாது, 21 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 5 தான் ப்ரைம் நம்பர். அப்போ இதுக்கு ஆன்சர் 5. ப்ரைம் நம்பர்னால் தெரியும் இல்லையா, அதுக்கான ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கணும், இல்லை அந்த நம்பராகவே இருக்கணும், இதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக் வந்து ப்ரைம் நம்பர் தான், சரியா? ஓகே, அடுத்த சம்முக்கு போயிடலாம்.
அடுத்த சம் பாருங்க. இது வந்து 25 125 36 எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே 5வது டேபிள் இல்லையா? ஸோ இது 125/5னா 5. ஸோ 25 × 5ன்னு போடுங்க. அப்போ 36 × 5 என்ன வரும் பாருங்க. ஸோ அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 36 × 5 180 வரும். ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ இந்த லாஜிக் அவன் ஃபாலோ பண்ணலை. அடுத்து வேறு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. 25 நம்ம எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 125 5 கியூப்னு எழுதலாம். ஏன்னா 25 × 5 தானே. அப்போ 5 × 5 × 5 தானே 125. அப்போ 5 கியூப். சரியா? அப்போ இதை இங்கே பாருங்க. 36ங்கிறது என்னது? 6 ஸ்கொயர்னா அடுத்து 6 கியூப் ட்ரை பண்ணி பாருங்க. 6 × 6 × 6 36 × 6 216 வரும். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷனில். இப்போ இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறது இதுதான். என்னது? x² x³ அப்படிங்கிற ரேஷியோ, அதாவது அந்த ரிலேஷன். ஸோ இது ரெண்டுக்குமான ரிலேஷனை இங்கே கொண்டு வரணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்து இங்கே 12 144. இப்போ இது வந்து டபுள் அனாலஜின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 3 கொடுத்துட்டு 4வது கேட்கறது வேற, 2 கொடுத்துட்டு அடுத்த 2 கேட்பாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே அதை வச்சு மேட்ச் பண்ண முடியலையா? இப்போ இது பாருங்க 12, இது என்னது? 12 ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் தான் 144. 30 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் படிக்க போறீங்க இல்லையா? மெயின்ஸுக்கு 30 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ, 20 வரைக்கும் கியூப் வேல்யூ அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? 27 ஸ்கொயர்னா என்னன்னு சொல்ல தெரியணும். 26 ஸ்கொயர் தெரியணும். 17 கியூப், 18 கியூப் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பார்த்தோன்னு சொல்ல முடியும். அதை போய் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கூடாது இப்போ அந்த டேட்டா. சரியா? ஸோ 30 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ, 20 வரைக்கும் கியூப் வேல்யூ. ஸோ இது என்ன? 12 ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர். அந்த ஃபார்மெட்டில் இங்கே வாங்க. 13 ஸ்கொயர் 169 இது கிடையாது. 11 ஸ்கொயர் 121 இதுவும் கிடையாது. 27 ஸ்கொயர் வந்து 729 இதுவும் கிடையாது. 21 ஸ்கொயர் 441. அப்போ இதுதான். சரியா? ஸோ இது ஒரு லாஜிக். அடுத்த லாஜிக் பாருங்க. 27 9 அதுக்கு அதேமாதிரி டபுள் அனாலஜி கேட்டிருக்காங்க. டபுள் அனாலஜி. ஸோ 27னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னது? 9 × 3 தானே. அப்போ இதோட 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரதான்னு பாருங்க. 8 3 வராது, 15 3 வராது, 7 3 வராது. 81 × 3 பார்த்தீங்கன்னா 243 தான் வரும். வராது. ஸோ அப்போ அந்த லாஜிக்லே இல்லை. வேற என்ன லாஜிக் எடுக்கலான்னு பாருங்க. 9னா 3 ஸ்கொயரா, 27னா 3 கியூப். ஸோ அந்த லாஜிக் பாருங்க. அப்போது இது x³ x ஸ்கொயர். அந்த லாஜிக்கில் பாருங்க. 64 அப்படிங்கிறது என்ன தெரியுமா? 4 4 16. இது 4 கியூப். ஆனால் இது 4 ஸ்கொயர் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷனில் வராது. சரியா? இது கிடையாது. இந்த ஆப்ஷன் கிடையாது. 125ங்கிறது 5 கியூப். ஆனால் 5 ஸ்கொயர்னா 25 இதுவும் வராது. 49ங்கிறது 7 ஸ்கொயர். இது x ஸ்கொயருங்கிறது x ஸ்கொயர் × xன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்மெட் கிடையாது. எனக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் வேணும். இது வந்து தோராயமாக இருக்குங்க தான் இதை எடுத்துடாதீங்க. அப்போ இதை பாருங்கள். இது வந்து 9 ஸ்கொயரு, இது 9 கியூப். 9 கியூப் 729 தான். சரியா? ஸோ இது கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். 4718 5617 76312 8314 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது இந்த நியூமரிக்கல் அனாலஜிலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய நம்பரை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா மல்டிப்ளையோ டிவைடோ பண்ண முடியாது. ஸ்கொயர் வேல்யூவோ கியூப் வேல்யூவோ எடுக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மைனஸ் பண்ணி பாருங்கள். அது நான் ஆட் ஆகிட்டு இருக்கா? ஆட் பண்ணி பாருங்கள். 4718 5617 ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 7ல் 8 போச்சுன்னா 17ல் 8 போச்சுன்னா 9. அப்புறம் வந்து 10, 10ல் 1 போச்சுன்னா 9. அப்புறம் 5, 15ல் 7 போச்சுன்னா 8. ஸோ 899. அதே தான் அங்கே வருதான்னு பாருங்கள். 6312 5617. ஸோ 12ல் 7 போச்சுன்னா 5. இங்கேயே அடி வாங்கிடுச்சு. வராது. சரியா? இருந்தாலும் போய் பார்ப்போம். 10ல் 1 போச்சுன்னா 9, 4ன்னா 8, 895. ஸோ அதேமாதிரி 4 நாளாக குறைதான்னு பார்ப்போம். அப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 நாளாக குறைதான். சரியா? 6312 அடுத்து 8314. 4ல் 2 போச்சுன்னா 2, 1ல் 1 போச்சுன்னா 0 0 2 2002 சம்மந்தமே இல்லாமல் வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இது நீங்கள் மைனஸே பண்ண முடியாது. அந்த லாஜிக்லேயும் இது ஃபாலோ ஆகலை. ஏன்னா ஃபுல்லாக போட்டு பார்த்துடணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் 4 இருக்கா? ஸோ அதே 4 டிஃப்ரென்ஸில் வந்துச்சுன்னா, அதாவது 891 ஆட் பண்ணி வந்துருந்துச்சுன்னா அது ஒரு லாஜிக் தானே. ஆனால் இங்கே அது கிடையாது. ஏன்னா 2002ல் வருது. அப்போது வேறு லாஜிக். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம குழப்புவோம் உட்காந்துருவோம். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா வகையிலையும் யோசிக்கணும்னு சொல்கிறது இதுக்கு தான். ஏன்னா அப்படியே ஹோல் நம்பராக இதை பார்க்காதீங்க தயவு செய்து. எந்த நம்பராக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயரு கியூபு ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு இது எதுவுமே எடுத்து வரல அப்படின்னா, அதாவது இந்த லாஜிக்கில் எதுவுமே பொருந்தலை அப்படின்னா இந்த நம்பரை தனித்தனியாக அப்படியே பார்க்கணும். பிரித்து பார்க்கணும். அப்படியே மொத்தமாக பார்க்கக்கூடாது. 4000 அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ பாருங்களேன், இதுக்குள்ள லாஜிக்காக என்னது இது எப்படின்னு பாருங்கள். 8 4 சார் என்னது? 8 4 சார் 32வா? 8 × 4 32. இங்கே வந்து நடுப்பில் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். 7 + 1 8.
ஸோ இந்த 32ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ இந்த நம்பரோட ஸோ இதுக்கான லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த 2வது டிஜிட்டையும் 3வது டிஜிட்டையும் ஆட் பண்ணால் வர நம்பரோட டிவைட் ஆகிற மாதிரி நம்பராக இருக்கணும். இப்போ இதை பாருங்க, 5 6 + 1 இந்த 7 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 7 இங்கே இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5 7 சார் 35, 6 + 1 7 அடிபடுமா? அடிபடும். ஸோ இது ஒரு லாஜிக். இந்த லாஜிக்கில் வருதான்னு பார்ப்போம். 6 3 + 1 இந்த பக்கம் 2 இருக்கா, அந்த 2 இங்கிட்ட எடுத்துட்டு வாங்க. 6 2 சார் 12, 3 + 1 4. ஸோ இது அடிபடுதா? அடிபடும் இல்லையா? 4 3 சார் 12. அடுத்து 8 3 + 1 இந்த பக்கம் இருக்கிற 4 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4 சார் 32, 3 + 1 4. இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகும். 8 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த லாஜிக்கில் ஆப்ஷனில் என்ன வருதுன்னு பாருங்க. 7 + 1 8, 5 2 சார் 10, அதாவது 5 2 சார் 10, 7 + 1 8, 8ல் 10 அடிபடுமானா? அடிபடாது. அதாவது பாயிண்ட்ல வரும். எனக்கு பாயிண்ட்ல வரக்கூடாது. இது வரைக்கும் வந்ததெல்லாம் பாயிண்ட்ல வரல. 3 × 0 0 தான். 0ன்னு வந்துட்டாலே என்ன வராது? எனக்கு ஆன்சரே வராது. அதே மாதிரி 6 × 0 0 தான். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது ரெண்டும் கிடையாது, இதுவும் கிடையாதுன்னா இது மட்டும்தான் ஆன்சர். இருந்தாலும் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். என்ன அது? 5 4 + 1 இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2 சார் 10னா 4 + 1 5ஆ? ஸோ அடிபடுதா? இதுதான் ஆன்சர். ஸோ லாஜிக் புரியுதா? எப்படி வேணாலும் இருக்கலாம் லாஜிக், இப்படி தான் இருக்கணும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சரியா? இப்போ இங்கே பாருங்க, 11 1 2 1 0. இதுக்கு என்ன நான் பார்த்தோன்னே என்ன லாஜிக் சொல்லுவீங்க? 11 ஸ்கொயர் × 10 கரெக்டா? 121 × 10 = 1210. சரி, அப்படியே எடுத்துப்போமே. x² + x² × 10னே வச்சுக்கோங்களேன். இங்கே பொருந்துதான்னு பாருங்க. 9 ஸ்கொயரு, அப்புறம் வந்து 12 ஸ்கொயர் என்னது? 144, 1440 இது வரல. 8 ஸ்கொயர் என்னது? 64, 640 இதுவும் வரல. 13 ஸ்கொயர் என்னது? 169, 169 × 0 இதுவும் வரல. எதுவுமே இதுக்கு வரல. அப்போ இந்த லாஜிக்கே கிடையாது. ஸோ வேற லாஜிக் யோசிக்கணும். வேற லாஜிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அடுத்து நீங்கள் கியூப் தான் எடுத்து பார்க்கணும். 11 கியூப் என்னன்னு பாருங்களேன். 1331 எனக்கு தெரியும், அதனால நான் போடுறேன். ஸோ 11 கியூப்னா இதுதான் 1331. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நான் சொல்கிறேன், கியூப்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்து 11 எனக்கு என்ன? அது 1 2 1 0 தானே வேணும். அப்போ 11 ஸ்கொயர் என்னன்னு பாருங்களேன். 1 2 1. இதை நான் மைனஸ் பண்ணி பாருங்க. 1 போச்சுன்னா 0, 3ல் 2 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுன்னா 3ல் 1 போச்சுன்னா 2. இது எனக்கு வேல்யூ வருதா? ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. x³ - x², இந்த ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் எது வருதுன்னு பாருங்க. 9³ 729. இந்த வரல பாருங்க. 729 பார்த்தோன்னே சொல்லிடலாம். 729 - 81 என்ன வரும் பாருங்க. 100 போனாலே 629 வரணும். வரலாம் விட்டுருங்க, தப்பு. அதே மாதிரி 12³ பார்த்தீங்கன்னா 12³ வேல்யூ தான் இது. 12³ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1728 தான். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்து 13³ பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும், இதுவும் வராது. அப்போ இது பாருங்க. 8³ என்னன்னு பார்த்தீங்கன்னா 512 வரும். 8³ வந்து 512, 8² வந்து 64. இதை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 448ன்னு வரும். ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சரு. ஸோ இங்கே பாருங்க, 7528 5306. இதை பார்த்தீங்கன்னா இது நார்மல் மைனஸ் தான், நார்மல் சப்ராக்ஷன். இந்த மாதிரி பெரிய நம்பர் இருந்தால் ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் தானே பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, வருதான்னு எனக்கும் தெரியல, பார்ப்போம். 7528 5306 என்ன வருது? 8ல் 6 போச்சுன்னா 2, 2ல் 0 போச்சுன்னா 2, 5ல் 3 போச்சுன்னா 2, எல்லாம் 4 2. ஸோ இந்த 4 2 இங்கே ஆட் பண்ணி பாருங்க. அந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். 2 2 2 2 5 0 6 2 8 9 6900. மைனஸ் பண்ணணும்ல, இங்கே 7 5 மைனஸில் பண்ணியிருக்கிறாங்க. நான் பாட்டுக்கு ஆட் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தீங்களா? மைனஸ் பண்ணி பாருங்க. 4673ல் ட்ரிபிள் 4 2 போச்சுன்னா 3ல் 2 போச்சுன்னா 1, 5 4 2 2 4 5 இருக்கா? ரெண்டாவது இங்கே நன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வேல்யூ கொடுங்க. அதாவது இதுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் இந்த 4 2 மைனஸ் பண்ணப்போ 2451 இருக்குல்ல, இங்கே 2441 நான் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் நன்னுங்கிறது தான் குறிக்கணும். ஏன்னா இதுக்கு உங்களுக்கு வேறு எப்படியுமே எடுக்க முடியாது. அப்படின்னா வந்து வேறு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தடுத்து நம்ம முன்னாடி பண்ணோம்ல, மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணி பார்க்கணும். சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக கொடுப்பாங்கன்னா மெயின்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நன்னுன்னு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும்னு அர்த்தம். அது ஆப்ஷன்லேருந்து எடுத்துகிட்டே நீங்கள் யோசிக்கக்கூடாது. 3 ஆப்ஷன் தானே, நல்ல வேலைடா 3ல் ஏதாச்சும் ஒன்று தான் அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஆன்சர் வந்து அந்த ஆன்சரை வேணுக்குனே கொடுக்காம என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்காக நன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நன்னு இருந்தால் அதை ஒரு தடவை யோசிச்சுட்டு, 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். இப்போ எனக்கு 2451 தானே வந்துச்சு, அதுக்கு மேலே 2450ன்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா
அப்படின்னாலும் எனக்கு ஆப்ஷன் தப்பு தான். ஏன்னா மைனஸ் பண்ணால் ஒன்று தான் வரணும். பக்கத்தில் இதானே இருக்குன்னு இதை டிக் அடிச்சுட்டு வந்துடாதீங்க இங்கே நன்னு இருக்கிறதுனால. சரியா? எதுவுமே இல்லைங்கிறது கொடுத்தோன்னா அதை அடிச்சுட்டு வராதிங்க. இது தப்புனா தப்பு தான். அதுக்கு வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷனுக்கே போகக்கூடாது. தப்புனா தப்பு தான். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. இன்டர்மீடியேட்டே கிடையாது. டெசிமல், அதாவது 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க, அந்த மாதிரி மேக்ஸில் வர மாதிரிலாம் இங்கே வைக்க மாட்டாங்க. அப்ராக்சிமேஷன் கிடையவே கிடையாது. அப்ராக்சிமேஷன் என்னது, தோராயமாக பண்ணுறதுங்கிற பேச்சே கிடையாது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அக்யூரேட்டாக தான் இருக்கும். தப்புனா தப்பு, எனக்கு ஒன்றுனாலும் ஒன்று தான், குறைச்சி தான் ஆகணும். அது அப்போ இந்த இடத்துல நான் நன்னை தான் குறிக்கணும். புரியுதா? ஆனால் 2 4 5 1 இருக்கிறதுனால அதான் ஆன்சர், இல்லைன்னா சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நியூமெரிக்கல் அனாலஜி. சரியா? இதுக்கு நான் கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கல் அனாலஜி, எழுத்தியல் ஒத்தத்தன்மை. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்குது. போனோன்னா என்ன பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பர் ரஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை இதை எழுதிடுங்க. A B C D E F G H I J L M எழுதிட்டீங்களா? அப்படியே என்னன்னு கண்டினியூவாக போகாமல் என்ன தூக்கி கீழே எழுதுங்க. மொத்தம் 26 லெட்டர் தானே. ஸோ 13 மேலே, 13 கீழே, 13 ரிவர்ஸு, 13 ஸ்ட்ரைட்டு, இப்படி எழுதணும். அப்போ தான் நமக்கு இந்த அனாலஜியை கண்டுபிடிக்கவே முடியும். என்னுக்கு அப்புறம் என்னது, O P Q R S T U V W X Y Z. அதே மாதிரி இங்கே 1 2 3 எழுதிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இங்கே 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுங்க. எழுத வேணாம், ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எஜோட்டி அப்படின்னு மனப்படாமல் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நபாட்டி மாதிரி எஜோட்டின்னு ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா இதெல்லாம் 5 ஆட் ஆகிட்டு போகும். ABCD 5வது லெட்டரா, ஜேங்கிறது 10, ஓங்கிறது 15, டிங்கிறது 20, ஒய்ங்கிறது 25. ஓகேவா? 5 ஆட் ஆகிட்டு போகும். ஸோ முன்னாடி பின்னாடி நம்ம ஈஸியாக பொருத்திக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். நபாட்டிங்கிற மாதிரி எஜோட்டின்னு ஞாபகம் வச்சுங்க. இதை இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போது எனக்கு இது வந்து என்னது, ஸ்டார்டிங், இது எண்டிங். ஓகேவா? இது வந்து சீரியஸ் ஸ்டார்டிங், இது சீரியஸ் எண்டிங்கா. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து 8வது எழுத்தும் எண்டிங்லேருந்து 8வது எழுத்தும் நேராக நான் எழுதிப்பேன் பாருங்க. எனக்கு ஏலேருந்து 8வது எழுத்து ஹெச், அதே மாதிரி இசட்லேருந்து 8வது எழுத்து என்னது, எஸ். அப்போ இது ரெண்டும் எனக்கு நேர். இது வேற எப்படி சொல்லலாம், 7லேருந்து 19வது எழுத்து எஸ், இசட்லேருந்து 19வது எழுத்து ஹெச், இப்படியும் சொல்லலாம். இந்த கிராஸ்லேயும் சொல்லலாம். அதாவது 8ம் 19ம் சமம். அவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? 8ம் 19ம் சமம், அதுதான் மேட்ரு. ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது இங்கேருந்து 8வது எழுத்துனாலும் ரிவர்ஸ்லேருந்து 8வது எழுத்துனாலும் ஒன்று. அதே மாதிரி இசட்லேருந்து 19வது எழுத்து ஹெச்னா 7லேருந்து 19வது எழுத்து எஸ், அந்த மாதிரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த சம்பளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்களேன், QIOK, அதே மாதிரி MMKO. இதில் 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த ரெண்டும் இந்த லெட்டர்ஸ்க்கு நடுப்புல இருக்க ரிலேஷனும் இந்த லெட்டர்ஸ்க்கு நடுப்புல இருக்க ரிலேஷன்ஸை வச்சு நம்ம இதை பண்ண போகிறோமா, இல்லை இந்த Qக்கும் Mக்கும், இந்த ஐக்கும் எம்முக்கும், இந்த ஓக்கும் கேக்கும், இந்த கேக்கும் ஓக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம பண்ண போகிறோமா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது ரெண்டில் எதை சார் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது, அதாவது மொத்தமாக இருக்கிறத ட்ரை பண்ணவா இல்லை அந்த லெட்டர்ஸ்குள்ளேயே ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செகண்டாக நம்ம பார்த்தோம்னா அதை ட்ரை பண்ணுவோம். அதாவது இந்த பெரிய நம்பர் வச்சு ட்ரை, அதாவது இதுக்கும் இந்த Qக்கும் Mக்குள்ள ரிலேஷன்ஷிப் இப்படியே போங்க. இது வரலை அப்படின்னா மட்டும் இந்த லெட்டர்ஸ்குள்ளே கொண்டு போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிங்க. இப்போ பாருங்கள், Qலேருந்து M, இங்கே பாருங்கள், M தானே ஃபஸ்ட்டு வருது, M தானே ஃபஸ்ட்டு வருது. Mலேருந்து Q எத்தனை லெட்டர் தள்ளி இருக்குது, 1 2 3. அப்போ Qலேருந்து M, Q தானே எனக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, M ரெண்டாவதாக தானே இருக்குது. அப்போ -3, Q -3ங்கிறது M. அப்போது எனக்கு ஃபஸ்ட் லெட்டருக்கான சீக்வன்ஸ் -3. ரெண்டாவது பாருங்கள், ஐக்கு அப்புறம் M வருமா, ஐக்கு அப்புறம் தானே M வரும். ஸோ ஐலேருந்து என்னங்க, 1 2 3. ஸோ எனக்கு 3 +3. ஸோ ஃபஸ்ட் லெட்டரில் -3 பண்ணிக்கிறேன், ரெண்டாவது லெட்டரில் +3 பண்ணிக்கிறேன். அப்போ மூணாவது லெட்டர் -3 தானே இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ இங்கே இருக்கா, ஓ தானே இருக்கா, ஆமாம் ஓ தான் இருக்கு. ஸோ ஓலேருந்து 3 தள்ளி பாருங்களேன், 1 2 3. ஓலேருந்து 3 தள்ளினா கே தான் வருது. ஸோ ஓ -3K. அடுத்து கேலேருந்து என்னது, K +3 என்னது, ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே ரிவர்ஸ் தானே, ஓ தானே வரணும். ஸோ இதான் எனக்கு லாஜிக். -3 +3 -3 +3. இந்த லாஜிக்கில் இங்கே பொருந்துதான்னு பாருங்கள். ஒய்லேருந்து -3, -3னா என்ன பண்ண முடியாது, ஒய் அப்படியே ரிவர்ஸில் போங்க, X W V U. ஸோ U தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும்.
ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ. எத்தனை இருக்கு? சி ஒன்று இருக்கு, டி ஒன்று இருக்கு. சரி, அடுத்து போய் பார்ப்போம். ஏலேருந்து +3 இது வந்து எனக்கு +3 பண்ணணுமா? ஸோ +3 பண்ணி பாருங்க. ஏக்கு அப்புறம் 3 தள்ளி பாருங்க. 1 2 3 4. ஓகேவா? இ. ஸோ யூ இ இது ரெண்டும் இங்கே தான் இருக்கா? அப்போ இதுவாக தான் இருக்கணும். இன்னொரு தடவை எதுக்கும் மற்ற ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துடலாம். டபிள்யூலேருந்து -3. டபிள்யூ இங்கே இருக்கா? வி யூ டி எஸ். ஸோ மூணாவது லெட்டர் எஸ் தான். அடுத்து ஜிலேருந்து சிலேருந்து +3 பண்ணி பாருங்க. சி எங்கே இருக்கு? மூணாவது லெட்டர் 1 2 3 ஜி தான் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னது? இதுதான் ஆன்சர். இந்த நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் நம்பரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இப்படியும் போடலாம். இப்படி தான் போடணும் ஆக்சுவலாக. சரியா? ஃபஸ்ட்டு அந்த தள்ளி ஒரு லெட்டருக்கு உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதாவது அந்த ஏபின்னு சொன்னோம் இல்லையா? ஏக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டுபிடிங்க. அதில் வரல அப்படின்னா மட்டும் ஏல இருக்கக்கூடிய எல்லா லெட்டரும் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல 4617 ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுப்புற இருக்கிறத ஆட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படின்னா பக்கத்தில் உள்ளதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடாது. ஆகலைன்னா மட்டும்தான் நீங்கள் அப்படி பண்ணணும். ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா தப்பாக போடும். ஸோ இங்கே அது மாதிரி இப்போ இதை பாருங்களேன். AGIOEK என்ன வரும்னு கேட்குறாங்க. இகேக்கு அப்புறம் என்ன வரும்? ஏஜி வந்து ஐஓ வருதுன்னா இகே வந்தால் என்ன வரும்? ஸோ ஏலேருந்து ஐகே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். ஏ வந்து 1, ஐ வந்து எத்தனை இருக்குது? 9 இருக்கா? ஸோ 8. 1 + 8. அடுத்து பாருங்கள். ஜிலேருந்து ஓவா? ஜி வந்து எத்தனாவது லெட்டரில் இருக்குது? 7. ஓ வந்து எத்தனாவது லெட்டரில் இருக்குது? 15. ஸோ 7 + 8 15. ஸோ இது 9, இது 15. எனக்கு கரெக்டாக வருது. அப்போ ஈங்கிறது என்னது? 5. 5 + 8 என்ன வரணும்? 13. ஸோ 13வது லெட்டர் என்னது? எம். சரியா? அதே மாதிரி கே எத்தனாவது லெட்டராக இருக்குது? 11வது லெட்டராக இருக்குது. 11 + 8 என்ன வரணும்? 19 வரணுமா? 19 வருதுன்னா 19வது லெட்டர் என்னது? எஸ். 19வது லெட்டர் எஸ் தானே நம்ம பார்த்தோம். ஸோ எம்எஸ். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? எம்எஸ்ங்கிறது தான் இதுக்கு ஆன்சரு. ஸோ இந்த ஏபிசிடி அதுக்கான நம்பர் இதில் நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும், மறக்கவே கூடாது. சரியா? அடுத்த சமக்கு போகலாம். ஓகே. கேசிஏசி சிஏசிகே எக்ஸ்ஜிஎம்எஃப்னா என்னன்னு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஒரு சில விஷயங்கள்ல ரிலேஷன் பார்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். என்னன்னு பாருங்களேன். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள். சிஏசிகே கேசிஏசி அவ்வளோதான். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. எக்ஸ் கேபிட்டல், எஃப் கேபிட்டல், எம்மும் ஜியும் ஸ்மால். அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் வரணும், லாஸ்ட்டாக எக்ஸ் வரணும். இங்கே இருக்கு பாருங்க. எஃப் எம் ஜி எக்ஸ். அப்போ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலது பார்த்தாலே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இதை அப்ரோச் பண்ணி பாருங்க. இப்போ இதை பாருங்க. பிடிஎஃப் ஹெச்ஐஎல். சரியா? ஸோ இது நம்ம ஏபிசிடி ட்ரை பண்ணி பார்ப்போமா? B2 CDEFGH எத்தனை தள்ளுது? 1 2 3 4 5. 3 4 5 6 7 8. ஸோ 2 + 6. சரியா? அடுத்து டிலேருந்து ஐ பாருங்க. GEDGHI. இது என்ன 9ஆ? டிங்கிறது 4ஆ? 4 + 5 2 + 6 4 + 5. அடுத்து எஃப்லேருந்து எல். IJKL 10 11 12. சரியா? ஸோ எஃப்லேருந்துனா 6. 6லேருந்து 12. 6 + 6. ஸோ இது வந்து 6 5 6. இந்த லாஜிக்லாம் வரவே வராது. ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு போகணும். இந்த மாதிரிலாம் வராது. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நம்ம இங்கேங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ M + 5 O + 6 Q + 5. சாரி, இங்கே 6 இங்கே 5 இங்கே 6. இப்படி பாருங்கள். ஸோ எம் என்னது? 13. கரெக்டா? 13 + 6 19. 19 என்ன வந்துச்சு? எஸ் இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த லாஜிக்கில் போகவே முடியாது. பார்த்தாலே சொல்லி இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே சொல்லிடலாம் இது தப்பு தான்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதை தான் நான் சொன்னேன். இப்போ பாருங்களேன். எனக்கு வந்து இப்போ எனக்கு பிக்கும் ஹெச்சுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே பொருந்தலை. அப்போ நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போக முடியாது என்னோட சம்மை. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அந்த லாஜிக் படி நீங்கள் போகணும். என்ன லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இது ரெண்டுக்கும் பிக்கும் டிக்கும் டிலேருந்து எஃப், பிலேருந்து டி, டிலேருந்து எஃப். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துச்சுன்னா அதை கொண்டு போகலாம். இல்லைன்னா நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிலேருந்து டி பாருங்கள். பி சி டி. அடுத்து எஃப்ஆ டிஇஎஃப். ஸோ ஒரு லெட்டர் தள்ளி இருக்குது. பிடிஎஃப் நடுப்புற ஒரு லெட்டர் தள்ளிட்டோம். அடுத்து பாருங்கள். HEFGHI. அடுத்த லெட்டர் JKL. ஸோ 2 லெட்டர் தள்ளி எல். ஸோ இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுங்க.
+1 +1 ஓகேவா, அடுத்த நம்பரே அப்புறம் +2 இந்த நம்பர், இந்த ஆர்டர் படி போய் பாருங்க. ஸோ இந்த ஆர்டர் படி இது வந்துச்சு, அதாவது இந்த பிடிஎஃப் ஆர்டர்ல MOQ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மெட். ஸோ இப்போ பாருங்க MNOPQ MOQ கரெக்டாக வருதா, ஒன்று தள்ளி வருதா. அப்போ இதே ஆர்டரை அங்கே எடுத்துருக்கோங்க. HILக்கான இந்த பேட்டர்னை இங்கே கொண்டு வாங்க, இங்கே ஆப்ஷனில் வச்சு பாருங்க. ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா இதுக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது, இனிமேல் ஆப்ஷன் தான். ஸோ எக்ஸ் எடுங்க, எக்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், WXY வருமா. ஸோ இந்த சம்மு தப்பு. ஸோ டீக்கு அப்புறம் U தானே வரணும், இதுவும் தப்பு. விக்கு அப்புறம் என்ன வரணும், TUV W, விக்கு அப்புறம் W தானே வரணும், இதுவும் தப்பு. ஸோ டீக்கு அப்புறம் U, யூலேருந்து VWX, ரெண்டு தள்ளி எக்ஸா. ஸோ இதுதான். ஸோ என்ன லாஜிக்னு புரியுதா. ஒரு சம்முக்கும் ஒரு லாஜிக் வரும், ஒரே லாஜிக்கை யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. அனாலஜி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஜிக்கில் வரவே வராது, லாஜிக் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரியா, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதில். ஸோ அடுத்து பாருங்க, இந்த மாதிரியும் கொடுப்பாங்க ஆல்ஃபபெட்டில். சர்க்கிள் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுனா, ஸ்கொயர் அப்படிங்கிறத எப்படி எழுதுவீங்க. இது வந்து இந்த வார்த்தையை தான் அப்படியே திருப்பி போட்டு எழுதியிருப்பாங்க ஒரு சில டைமில். பாருங்களேன், CIRCLE, இந்த கொடுத்துருக்கிறத அப்படியே அதுக்கு நேராக கீழே எழுதுங்க, RICELC. இப்போ பாருங்க, இந்த இதுவும் இந்த ரெண்டாவது லெட்டரும் கடைசியிலேருந்து ரெண்டாவது லெட்டரும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரெண்டாவது லெட்டரும் மாறல. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, மூணாவதாக போயிடுச்சு, மூணாவது வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் இது மூணாவதாக போயிடுச்சு, இது ஃபர்ஸ்ட்டில் வந்துருச்சு. அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம், நம்ம CIRங்கிறத RICன்னு திருப்பி எழுதிட்டாங்க, CLEங்கிறத ELCன்னு திருப்பி எழுதிட்டாங்க. அப்போ இங்கே ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க, SQU தனியாக எடுத்துக்காங்க, ARE மூணா தனியாக பிரிச்சுக்காங்க. இதை அப்படியே மாற்றி எழுதுங்க, UQSERA. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, UQSERA இந்த இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான். இதுல இன்னொன்று கொடுக்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். என்ன பார்த்தோம், அந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, Qலேருந்து +3 -3 அந்த மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம். அதை அப்படியே இங்கே கொடுக்கலாம், QI OK அப்படிங்கிறத நீங்கள் வந்து +3 -3 +3 -3 பண்ணால் ஒரு 4 லெட்டர் வந்துச்சு இல்லையா, அதை இங்கே கொடுத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருந்தாங்களா, அது என்னவா வரும்னு கேட்கலாம். அதனால தான் அந்த மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டு வரல. இது வந்து இப்போ இது வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கு பேர். அதே மாதிரி தான் இந்த சம்மும் பாருங்களேன், இந்த ரேஷனல் சம்மும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அப்படியே தான் வரும், ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ்லாம் கிடையாது. இருங்க பார்த்தா தெரியும். இப்போ இந்த ரேஷனல் அப்படிங்கிறத எடுத்துருங்க, RATIONAL. சரியா, இதுக்கு கொடுத்துருக்கிறத அப்படியே கீழே எடுத்து எழுதுங்க, RATNIOLA. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டரை என்ன பண்ணலன்னா அவங்க மாற்றலை. அடுத்த 3 லெட்டரை எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்த 3 லெட்டரை அப்படியே தலையில மாற்றிருக்காங்க. I இருக்க வேண்டிய இடத்துல N இருக்க வேண்டிய இடத்துல அப்போ தலையில மாற்றலை, எண்ணை கொண்டாந்து அப்படியே முன்னாடி போட்டுட்டு இதை அப்படியே உள்ளே தள்ளிட்டாங்க. புரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இது நம்பர் கொடுங்களேன், RATIONAL. இதை வந்து 1 2 3 போடுங்க, 1 2 3 4 5 6 7 8 1 2 3 அப்படியே வச்சுக்கிறான். இங்கே அழைச்சிட்டு சொல்கிறேன். ஓகே, RATIONAL. இதுக்கு 1 2 3 கொடுங்க, 1 2 3 4 5 6 7 8. இங்கே என்ன பண்ணியிருக்கான், RAT, ஆனால் இங்கே மாற்றிட்டான் பாருங்க, NIOLA. இப்போ நம்பர் கொடுங்களேன், 1 2 3. N என்னது 6, I வந்து 4, O வந்து 5, Lங்கிறது 8, Aங்கிறது 7. இப்போ எப்படி மாற்றிருக்காங்க பாருங்க, 1 2 3 அப்படியே வச்சுட்டு 4 5 6ங்கிறத 6 4 5னும் 7 8ங்கிறத 8 7னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதை நீங்கள் பார்த்துக்கணும். 3 3 3 2 பிரிச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு லாஜிக்காக பிரிச்சுக்கணும். சரியா, ஏன்னா இப்போ என்ன தானே இங்கே மாறி இருக்கு, IO அப்படியே தானே இருக்குது. அதனால தான் இந்த 3 மட்டும் தனியாக வச்சுக்கிறோம், LA தனியாக நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ அதே இதில் இந்த ட்ரைபல்ங்கிறத எழுதி பாருங்க, TIRIBAL. 1 2 3 4 5 6 அந்த லாஜிக்கில் பாருங்க. 1 2 3 அப்படியே எழுதணுமா, 1 2 3 எனக்கு எப்படி வரணும், 6 தானே இருக்குது. அப்போ 1 2 3 இந்த 6 இது அப்படியே எடுத்து இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிங்க, 1 2 3 6 4 5 இப்படி தான் எனக்கு வரணும். ஸோ 1 2 3 TRI, 6ங்கிறது என்னது LA, 4 5 BA. ஸோ TRI LBA இருக்கா, இங்கே இருக்கு பாருங்க, TRI LBA. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஷஃபிள் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியும் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ஃபபெட்டில் நியூமரிக்கில் இதான் மெத்தடு. கடைசி மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டுக்கும் நியூமரிக்கும் சேர்த்து கேட்பாங்க. ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பாருங்கள், B16 D என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம Bக்கும் 16க்கும் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணுமா,
பி வந்து எத்தனாவது லெட்டர் ஏபிசிடியில்? பி வந்து 2. ஸோ 2 × 8 தானே 16. இந்த 2 × 8னா இப்போ இதோட 8 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். சரியா? அப்படின்னா பாருங்க, டி வந்து 4வது லெட்டர். கரெக்டா? டி வந்து 4வது லெட்டர். ஸோ 4 × 8 32 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ வேற ஏதோ மெத்தட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாருங்க, இந்த 8ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2³ எழுதலாம். அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, 2³ × 2^1 அப்படின்னா 3 + 1 2^4 வச்சுக்கலாமா? அப்போ 2^4ங்கிறது தான் 16. 8 2 சார் 16 இல்லையா? அப்போ இது 2^4னா இங்கே டிங்கிறது 4 அப்படின்னா 4^4ன்னு எழுதிக்கங்க. 4³ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 × 4 16, இன்னொரு 4 × 4 16, அதாவது 4^2 ரெண்டையும் ஆட் பண்ணால் 4, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4^4 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 256ன்னு வரும் ஆன்சர். 16² சார் 256. ஸோ இதுதான் ஆன்சரு. இது ஒரு லாஜிக். இங்கே பாருங்கள், அடுத்து டிஇ 10 ஹெச்ஐ என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே சிம்பிளாக ஆட் பண்ணி பாருங்களேன். டி வந்து 5, சாரி டி வந்து 4, இ வந்து 5. ஸோ 4 + 5 9 + 1 10 இப்படி வச்சுக்கலாமா? இருங்க, அதே லாஜிக் இங்கே ஃபாலோ ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம். ஹெச்ஐ இஎஃப் ஜிஹெச்ஐ, ஹெச் வந்து 8, ஐ வந்து 9. ஸோ 8 ப்ளஸ் தானே போட்டோம். 8 + 9 17 + 1 18. ஸோ 18 இருக்கான்னு பாருங்க. 17 தான் இருக்குது, 18 இல்லை. அப்போனா இதை குறிச்சிடாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு. இன்பிட்வீனே நீங்கள் பேசவே கூடாது, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிக்காதீங்க. அப்போ அந்த லாஜிக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ வேறு லாஜிக் கண்டுபிடிக்கலாம். இருங்க. டிஇ 4 5 4 5 சார் என்னது? 20. 20/2 10. ஸோ அந்த லாஜிக்கில் வருதான்னு பார்ப்போம். ஹச் எத்தனை? 8, ஐஇ 9. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 8 சார் 72 /2 36. 36 இருக்கா? இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் தான் போட்டிருக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. ஸோ லாஜிக் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக அதாவது அந்த லாஜிக் படி வர வேண்டிய ஆன்சர் வந்தால் மட்டும் ரைட்டுன்னு குறிங்க. பக்கத்தில் வந்து 1 1 2 தானே மிஸ் ஆகிருக்குன்னு குறிச்சிட்டு வராதிங்க. அனாலஜியில் அது அந்த கான்செப்டே கிடையாது. புரியுதா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா நியூமெரிக் பார்த்துருக்கோம், ஆல்ஃபபெட் பார்த்துருக்கோம். சரிங்களா? அனாலஜியில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஜிக்கலும் ஃபிகரும் பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? நிறைய விஷயங்கள் ஜிகேவாக தெரிஞ்சிருக்கணும், ஜிகே நிறையா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதனால தான் அது அட்வான்ஸ்னு சொல்கிறோம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 10 கொஷின் இருக்கும், 10-11 கொஷின் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஆன்சரும் அதிலே அட்டாச் ஆகிருக்கும். செக் பண்ணிவிட்டு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இது ரிலேட்டடாக அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலோ இல்லை கால் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு இருக்கிற டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரியா? இதுக்கான அடுத்த கிளாஸஸ் இனிமேல் வரப்போகிற நாட்களில் வரிசையாக ஒரு டாப்பிக்காக கவர் ஆகிட்டே வரும். ஸோ சரிங்களா? ஸோ இன்னையோட கிளாஸ் வந்து இதோட முடியுது. ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த தடவை போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இதை நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கிரியேட் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேவா? 40 நம்மதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போடுற எல்லா வீடியோவும் வரும். சரிங்களா? 40க்கு 40 அடிக்கணும் அந்த குரூப் 2A மெயின்ஸில். போயிட்டு வரேன். சரிங்களா? இதேமாதிரி அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.